Good morning students. Next example 2.5. Find the greatest number that will divide 445 and 572 leaving remainders 4 and 5 respectively. நம்ம இந்த ரெண்டு நம்பரையும் டிவைட் பண்ண போறோம். லார்ஜஸ்ட் வேல்யூ எதுன்னு செக் பண்ணணும். அப்படி நம்ம அந்த லார்ஜஸ்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா அந்த வேல்யூ இதை ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்பர்ல ரிமைண்டர் 4 கிடைக்குது, செகண்ட் நம்பர்ல ரிமைண்டர் 5 கிடைக்குது. சரியா? அப்ப அந்த ரிமைண்டர்ஸ் ரெண்டையுமே இந்த ரெண்டு நம்பர்ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணிருங்க. லெட் 445ல நம்ம 4 ரிமைண்டரா கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதை சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா 441. அதே மாதிரி 572ல 5 ரிமைண்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த 5 சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, 567. சரியா? இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கும் நம்ம HCF என்ன ஆன்சர்னு கண்டுபிடிக்கணும். Now find HCF of 441 and 567. இது ரெண்டுக்கும் HCF கண்டுபிடிக்கணும். யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா அப்ளை பண்ணுவோம். A equal to BQ plus R, 0 less than or equal to R less than B. பாருங்க, லார்ஜஸ்ட் வேல்யூ நம்ம வந்து டிவிடெண்டா எடுத்துக்குவோம் 567. ஸ்மாலஸ்ட் வேல்யூ டிவைசரா எடுத்துக்குவோம் 441. நமக்கு 567ல 441 ஒன் டைம் டிவைட் ஆகும். ரிமைண்டர் என்ன இருக்குன்னு செக் பண்ணுவோம். 567ல 441 ஒன் டைம் பேலன்ஸ். ஸோ நமக்கு ரிமைண்டர் 126 கிடைச்சிருக்கு இல்லையா? இந்த ரிமைண்டர் பிளேஸ்ல 0 வர வரை நம்ம ப்ராசஸை கண்டினியூ பண்ணணும். அப்போ என்ன ஆகும், இந்த டிவைசர் பிளேஸ்ல இருந்தது டிவிடெண்ட்ல வந்துடும். அதே மாதிரி இந்த ரிமைண்டர்ல இருந்தது டிவைசர் பிளேஸ்ல வந்துடும் 126. 4 டைம் போட்டோம்னா 480 போயிருமா, 480 சம்திங் போயிடும். 4 டைம் போட்டோம்னா 400, இங்கே ஒரு 80, 480. இங்கே 4 டைம் போட்டோம்னா இந்த வேல்யூட ஹையஸ்ட் வேல்யூ போயிருச்சு. அப்போ இதை 3 டைம் எடுத்து பார்ப்போம். 126 3 டைம் போட்டோம்னா 6 3s are 18, பேலன்ஸ் 1, 2 3s are 6, 7, 1 3s are 3. இப்போ 4 டைம் போட்டால் என்ன வருதுன்னு பாருங்களேன். 6 4s are 24, பேலன்ஸ் 2, 2 4s are 8, 10, பேலன்ஸ் 1, 1 4s are 4, 5. அப்போ இந்த வேல்யூ நமக்கு தாண்டி போயிருது இல்லையா? அப்போ நமக்கு 441ல 126 3 டைம் டிவைட் ஆகும். பேலன்ஸ் என்ன இருக்குன்னு செக் பண்ணுவோமா? பாருங்க, 441ல 378 சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 11ல 8 போச்சுன்னா 3, 13ல 7 போச்சுன்னா 6. அப்போ நமக்கு 63 கிடைச்சிருக்கு. இன்னும் 0 ஆகலை. அப்போ என்ன பண்ணணும், ப்ராசஸை கண்டினியூ பண்ணணும். டிவைசர் பிளேஸில் இருக்கிறது டிவிடெண்ட்டுக்கு வந்துடும் 126. இந்த ரிமைண்டரில் இருக்கிறது டிவைசர் பிளேஸில் வந்துடும் 63. 126ல 63 2 டைம் டிவைட் ஆகும். ரிமைண்டர் 0. இப்போ ரிமைண்டர் நமக்கு எப்போ 0ன்னு அப்டைன் ஆகுதோ அதோட அந்த ஸ்டெப்பை ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ இங்கே நமக்கு கிடைச்சிருக்க வேல்யூ தான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். therefore HCF is 63. இதுதான் ரெக்வயர்டு நம்பரும். ஹென்ஸ் the required number is 63. இதுதான் அந்த லார்ஜஸ்ட் வேல்யூ. இதால கொடுத்துருக்க ரெண்டு நம்பரை நம்ம வந்து டிவைட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்பர்ல ரிமைண்டர் 4னும் செகண்ட் நம்பர்ல ரிமைண்டர் 5னும் கிடைக்கும். ஓகேவா? இதோட அந்த சம் கம்ப்ளீட் ஆகும். தேங்க்யூ.